பாம்பை கொடுப்பாங்க. முட்டையை கேட்டா தேவன் சொல்றாரு, உலகப்புறமான ஒரு தகப்பன் அவனுக்கே தன் பிள்ளைக்கு நல்ல நாண அறிவு புத்தியோடு செய்யறானா, என் பரலோகத்துக்கு தகப்பன் நமக்காக பூமியில வந்து நமக்காக கண்ணீர் விட்டு நமக்காக ரத்த சிந்து நமக்காக உயிரை கொடுத்த தெய்வம் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. நன்மையானது மட்டுமே நம்மளுக்கு நினைக்கிறவர், நன்மையானது மட்டுமே நம்மளுக்கு செய்கிறவர். தீமை உன் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த தீமையை கூட உன் வாழ்க்கையில நன்மையாக மாற செய்கிறவதா நம்ம தேவன். கைக்கு தண்ணி கத்திர மகிமைப்படுத்துவோமா? அதனால எப்பவுமே பாருங்க, யோபு எல்லாத்தையும் இழந்தாரு. ஆனா அவர் எப்படி இருந்தார் பாருங்க. அவர் சொல்றாரு 21 பாருங்க, நிர்வாணியாய் தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவரிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலும். சத்தமா சேர்ந்து சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இப்பவே ஒண்ணு புரியுது, வாயில இருந்து ஒரு வார்த்தை தேவனை தூசிக்கிறாலும் வாயில வரவே இல்லை. எல்லாரும் என்ன பாக்குறோம், யோபு 2 மடங்கு ஆசீர்வாதம், அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் எப்படி இருக்கா பாருங்க, பல மாதங்கள் பல வருஷங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாழ்க்கையில நீ ஒன்றை இழந்து பாரு. அம்மா இருக்கிறவங்க கூட உன்னை சொல்லிட்டு போவான். ஒரு குறை உன்னை காண படிச்சா ஒன்று இழந்துட்டே வச்சுங்களா, வீடோ இல்ல வேலையோ இல்ல பணமோ இல்ல வீடோ இல்ல வண்டி எடுத்துக்க, ஏதோ அக்கிரமம் பண்ணிருக்கோம், அதான் போயிடுச்சு, கடவுள் எடுத்துருக்காரு. இந்த அம்மா ஒரு 10 ரூபா கொடுக்காது, நல்லா இருக்கவங்க கேட்டிருக்காது. வாழ்க்கையில ஒன்றை நீ இழந்துட்டீங்கன்னா போதும், அதை 10 குறை சொல்லுவாங்க, 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்க மாட்டாங்க. ஆனா யோபு பாருங்க, ஒரு வார்த்தை தேவனை குறை சொல்லுவாங்க. எப்போது நம்ம ஜீவனே போற நிலையில வந்தா கூட சரி, கர்த்தரை மாத்திரம் முறுமுறுக்காதீங்க, அவரை குறை சொல்லாதீங்க, அவரை நிந்திக்காதீங்க, அவரை தூசிக்காதீங்க. வாயை திறந்து பிசாசும் கணவர் மூலியமா, மனைவி மூலியமா, பிள்ளைகள் மூலியமா, குடும்பத்து மூலியமா என்னதான் செய்தாலும், தன் ஜீவனே போனாலும் கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் வாயிலிருந்து ஒரு வார்த்தையோ புறப்படவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நாம் உயிரோடு வாழ்வதே அவருடைய சுத்த கிருபை. நமக்காக உயிரை விட்டது இந்த உலகத்துல 3 கோடி முன்னோர்கள் தேவர்கள் இருந்தாலும் நமக்காக உயிரை விட்டவரு இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்திருக்க நினைக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். நீ எல்லாவற்றையும் சமாதானத்தோட இருக்க விரும்புற தேவன் தான். நீ கண்ணீர் விடக்கூட சந்தோஷமா இருக்க நினைக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். வாயை திறந்து எந்த காரணம்